Next topic, nuclear fusion. So we have learned that energy can be produced when a heavy nucleus is split up into two smaller nuclei. Similarly, energy can be produced when two lighter nuclei combine to form a heavier nucleus. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஹெவியர் ஆட்டம் வந்து உடஞ்சி ரெண்டு ஸ்மாலர் ஆட்டமாக மாறுது, அதில் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அது சிமிலர் தான். பட் என்ன அப்படின்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன். பட் வந்து ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியஸ். ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் வந்து இணைஞ்சு ஒரு புதிய ஹெவியான ஒரு நியூக்ளியஸை உருவாக்குறது. ஸோ இதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபியூஷன் மீன்ஸ் இணைவு. ஸோ அணுக்கரு இணைவு. திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். தி ப்ராசஸ் இன் விச் டூ லைட்டர் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ heavier nucleus is termed as nuclear fusion. So ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூசன். ஃபார் எக்ஸாம்பிள் H12 ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டியூட்ரியம். ஸோ டியூட்ரியம் ரிலீஸ் எனர்ஜி in each fusion reaction. ஸோ இப்போ ரெண்டு ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் இணைஞ்சு ஒரு ஃபியூசன் ரியாக்ஷன் மூலமாக அதில் என்ன கிடைக்குது, ஒரு ஹெவியர் நியூக்ளியை உருவாக்குது, அதோட சம் எனர்ஜியை கொடுக்குது. ஸோ H12 + H12 gives He24. ஸோ ஹைட்ரஜனோட ரெண்டு ஐசோடோப்ஸ் இணைஞ்சு ஒரு ஹீலியம்ங்கிற ஹெவியரான நியூக்ளியை கொடுக்குது, அதோட சம் எனர்ஜி. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபியூசன் அப்பையும் ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 3.84 × 10⁻⁻12 ஜூல். ஸோ இதை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிகர். H12 + H12. ஸோ ரெண்டு லைட்டர் நியூக்ளியை இணைஞ்சு ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை கொடுக்குது, ப்ளஸ் சம் நியூட்ரான் எனர்ஜி. ஸோ ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ், ஒரு நியூட்ரான் சோர்ஸு, அதோட எனர்ஜி. ஸோ இது வந்து உனக்கு ஃபிகரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ் ஆஃப் தி டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்டு டியூரிங் எ நியூக்ளியர் ரியாக்ஷன், அது ஃபிஷன் இருக்கட்டும் ஃபியூசனாக இருக்கட்டும், ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்போ கிடைக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸோட மாசு எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் லெஸ் தேன் த சம் ஆஃப் மாஸ் ஆஃப் த டூ பேரண்ட் நியூக்ளியை. ஸோ கிடைக்கக்கூடிய இந்த டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் வந்து லெஸ்ஸராக இருக்கும். எதுக்கு லெஸ்ஸராக இருக்கும்? பேரண்ட் நியூக்ளியை, சம் ஆஃப் த மாசஸ் ஆஃப் தி டூ பேரண்ட் நியூக்ளியோட சம் ஆஃப் த மாசஸ்க்கு லெஸ்ஸராக இருக்கும். திஸ் டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். அண்டர்லைன் த வேர்ட் மாஸ் டிஃபெக்ட். அப்போ இந்த பேரண்ட் சம் ஆஃப் த மாசஸிவ் டூ பேரண்ட் நியூக்ளியோட மாசஸ் அதுக்கு எது லெஸ்ஸராக இருக்குது? டாட்டர் நியூக்ளியை. ஸோ இதுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட். திஸ் மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஸோ அப்போ இந்த மாஸ் எப்படி ஆகும்? அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் என்னது? மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எனர்ஜி. மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஸோ திஸ் கான்செப்ட் ஆஃப் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஐன்ஸ்டீன். ஸோ இன் 1905 ஐன்ஸ்டீன்கிறவர் தான் இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை இந்த கான்செப்டையே நம்மளுக்கு சொன்னவர். இட் ஸ்டார்டட் தட் மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ எனர்ஜி மாஸாகவும் மாஸ் வந்து எனர்ஜியாக மாறும். த ரிலேஷன் பிட்வீன் மாஸ் அண்ட் எனர்ஜி ப்ரப்போஸ்டு பை ஐன்ஸ்டீன் இஸ் E it is equal to mc². ஸோ மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் என்னது? E it is equal to mc². C is the velocity of light in vacuum and is equal to 3 × 10⁸ meter/second. So mass into velocity. So the mass into velocityங்கிறது எதோட velocity? C is the velocity of light. vacuumல லைட்டோட velocity தான் C. So இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா it is equal to 3 × 10⁸ meter/second. The nuclear bomb
that was dropped in Hiroshima during World War II. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிரோஷிமாவில் போட்ட அந்த பாம்புக்கு என்ன பேருன்னு தெரியுமாப்பா? லிட்டில் பாய். இந்த ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாவில் போட்ட அந்த பாம்புக்கு பேர் நியூக்ளியர் பாம்பு தான். அந்த பாம்புக்கு பேர் என்னது? லிட்டில் பாய். ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப், இது வந்து நம்ம ஒரு கன் டைப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யுரேனியம் கோர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன் டைப் பாம்பு தான். த பாம்ப் விச் வாஸ் சப்சிக்வெண்ட்லி ட்ராப்டு ஓவர் நாகசாகி. இதே போல் இன்னொரு பாம்பு வந்து நாகசாகியில் போட்டாங்க இல்லையா, அந்த பாம்புக்கு பேர் ஃபேட் மேன். இந்த ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணு. இந்த ரெண்டு பாம்போட பேர் என்ன? ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாவில் போட்ட பாம்பு பேர் லிட்டில் பாய். அது ஒரு கன் டைப் ஆஃப் பாம். அதில் என்ன கோர் இருக்குது? யுரேனியம் கோர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகசாகியில் வீசின பாம்பு, அதோட பேர் ஃபேட் மேன். இதுவும் ஒரு வகையான வெடிக்கக்கூடிய டைப்பு தான். இட் வாஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் டைப் பாம் விச் யூஸ்ட் எ ப்ளூட்டோனியம் கோர். இதில் பயன்படுத்தக்கூடியது என்னது? ப்ளூட்டோனியம் கோர். அப்போ நாகசாகியில் பயன்படுத்தக்கூடிய பாம்பில் பயன்படுத்த கோர் வந்து ப்ளூட்டோனியம். ஹிரோஷிமாவில் பயன்படுத்தக்கூடிய பாம் வந்து யுரேனியம் கோர். இது ரெண்டுமே ஏற்கனவே செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பயன்படுத்தினது. ஸோ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன்? ஸோ ரெண்டு லைட்டர் நியூக்ளியர் இணைந்தாலே நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துருமா? இல்லை. எர்த்ஸ் அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் எ ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ எர்த்தோட அட்மாஸ்பியரில் நிறைய ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ நார்மல் டெம்பரேச்சரில் அண்ட் ப்ரெஷரில் இது நடந்துச்சு அப்படின்னா அப்போ அடிக்கடி நைட்ரஜன் என்ன செய்யணும்? அப்படியே வெடித்து வந்திருக்கணும். ஸோ அப்படி நடக்குதா? இல்லை. ஏன் அப்போ நடக்கலை? நியூக்ளியர் ஃபியூசன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻7 to 10⁻9 Kelvin and a high pressure to push the hydrogen nuclei closer to fuse with each other. So hydrogen நியூக்ளியை வந்து இணையணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ அப்போ ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சருங்கிறது கிட்டத்தட்ட 10⁻7 to 10⁻9 கெல்வின் கிட்ட டெம்பரேச்சர் இருந்தால் தான் என்ன செய்யும்? இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இதுக்கு பேர் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் நியூக்ளியை வந்து க்ளோசர் டு ஃபியூஸ் ஈச் அதர், ஹென்ஸ் இட் இஸ் நேம் அஸ் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன், nuclear fusion is a combination of two lighter nuclei. The change of both nuclei is positive. Charge of both nuclei is positive அப்படின்னா according to electrostatic theory when they come closer to tend to repel each other. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூசனில் ரெண்டு லைட்டர் நியூக்ளியை வந்து இணைகிறது தான் நியூக்ளியர் ஃபியூசன் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த சார்ஜ் ஆஃப் த போத் நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, ரெண்டோட சார்ஜுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி என்ன? ஈச், அதாவது சேம் சார்ஜஸ் என்ன ஆகும்? ரிப்பல் டு ஈச் அதர், ஒன்னோட ஒன்று என்ன செஞ்சிடும்? ரிப்பல் பண்ணிடும். அப்போ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி ஓவர் கம் பை த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியை. அப்போ எந்த நியூக்ளியோட கைனட்டிக் எனர்ஜி ஹையராக இருக்கோ, தட் இஸ் ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் ஆர்டர் 10⁻7 to 10⁻9 கெல்வினில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நியூக்ளியைக்கு தான் என்ன செய்யும்? இது ஓவர் கம் ஆகும். அப்போ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட கைனட்டிக் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். அடுத்தது ஸ்டெல்லர் எனர்ஜி. த ஸ்டார்ஸ் லைக் அவர் சன் emit a large amount of energy in the form of light and heat. சன்னை போலவே ஸ்டார்ஸும் என்ன செய்யுமா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை லைட்டாகவும் ஹீட்டாகவும் வெளியிடுமா. ஸோ அதை அப்படி எமிட் பண்ணும்போது அது என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னாக்கா the energy is termed as the stellar energy. ஸோ இந்த ஸ்டெல்லர் எனர்ஜி சொல்கிறோம் இல்லையா, இது வந்து என்னது? ஸ்டார்ஸ் எமிட் பண்ணக்கூடிய எனர்ஜி. அப்போ வேர் டஸ் திஸ் ஹை எனர்ஜி கம் ஃப்ரம்? எதுலேருந்து இதுகளுக்கு இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது ஸ்டார்ஸுக்கு? ஆல் ஸ்டார்ஸ் கண்டெயின் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். எல்லா ஸ்டார்ஸ்லையுமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டார்ஸ் வந்து ஹையாக இருக்கும்போது என்ன ஆகும்? இட் இஸ் சஃபிஷியன்ட் டு இன்டியூஸ் ஃபியூசன் ஆஃப் த ஹைட்ரஜன் நியூக்ளியர். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அளவு டெம்பரேச்சர் கிடைக்கும் போது அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த
ஸ்டார்ஸ் வந்து ஹையாக இருக்கும்போது ஈஸியாக என்ன செஞ்சிருது இன்டியூஸ் ஆகிடுது, ஃபியூசன் ரியாக்ஷன் நடக்குது. Fusion reaction that takes place in the core of the sun and other stars results in an enormous amount of energy which is called as stellar energy. So fusion reaction நடக்கும்போது சன்னிலேயோ ஸ்டார்ஸ்லேயோ ஃபியூசன் ரியாக்ஷன் நிகழும்போது என்ன செய்யுது, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஸ்டெல்லர் எனர்ஜி. தஸ் நியூக்ளியர் ஃபியூசன் ஆர் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன். இதை எப்படி சொல்லுவோம், நியூக்ளியர் ஃபியூசன் சொல்லலாம் அல்லது தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இன் த சன் அண்டு ஸ்டார்ஸ். ஸோ சன் அண்ட் ஸ்டார்ஸுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் வந்து எது, இந்த தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் மூலமாக கிடைக்கிறதா. அடுத்தது ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூசன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆட்டம் பாம், சரியா, அது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவானது. இது என்ன பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் இஸ் ஆல்வேஸ் டிசைன் டு ஹாவ் அன் இன்பில்ட் அட்டம் பாம் which creates the high temperature and pressure required for fusion when it explodes. ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் பாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்வாங்க, ஒரு ஹைட்ரஜன் பாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வந்து முதல்ல ஒரு ஆட்டம் பாம் வெடிக்க வச்சு அதுலேருந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை அதுக்கு தேவையானதை என்ன செஞ்சுருவாங்க, கிரியேட் பண்ண வச்சுருவோம். அதுக்கப்புறமா தான் என்ன செய்யும், இந்த ஃபியூசன் வந்து ஆஃப்டர் த ஃபியூசன் அதுக்கப்புறம் என்ன செய்யும், இதுவும் எக்ஸ்ப்ளாய்டர் ஆகும். Then fusion takes place in the hydrogen core and leads to the release of very large amount of energy in an uncontrolled manner. ஸோ அப்போ ஃபியூசன் நடந்துச்சு அப்படின்னா அந்த வெடிச்சு தரக்கூடிய ஆட்டம் பாம்லேருந்து வரக்கூடிய ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால இந்த ஃபியூசன் டேக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் கோர் என்ன ஆயிரும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஒரு அன்கண்ட்ரோல் மேனரில் ரிலீஸ் பண்ணுது. அப்போ இந்த எனர்ஜி ரிலீஸ் இன் ஏ ஹைட்ரஜன் பாம் is much higher than that released in the atom bomb. அப்போ ஒரு ஃபியூசன் ரியாக்ஷனில் ஃபியூசன் பாம்பில் வெளியேறக்கூடிய அந்த எனர்ஜியை காட்டிலும் அதிகமாக எது இருக்கும், இந்த ஹைட்ரஜன் பாம்பில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஹையராக இருக்கும். அப்போ the energy released in the, underline the word, the energy released in a hydrogen bomb, that is fusion bomb, is much higher than the released in the atom bomb or fission bomb. ஸோ இதோட எது கிரேட்டராக இருக்குது, ஹைட்ரஜன் பாம்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை விட இந்த இது ஆட்டம் பாம் வந்து ஹெவியராக இருக்குது. ஸோ த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஏ ஹைட்ரஜன் பாம் இஸ் மச் ஹையர் தென் த ரிலீஸ்ட் இன் அன் ஆட்டம் பாம். ஸோ ஒரு ஃபியூசன் பாமை விட எது, ஃபிஷன் பாமை விட ஃபியூசன் பாம்பில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, சரியா. இது ஹைட்ரஜன் பாம். ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்டு நியூக்ளியர் ஃபியூசன். ஸோ ஃபிஷன்னால நம்மளுக்கு என்னென்னு தெரியும், என்னப்பா, த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆர் ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியை இஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபியூசன். ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகி ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியாக மாறுறதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். அதே நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா ரெண்டு ஸ்மாலர் காம்பினேஷன் ஆஃப் டூ லைட்டர் நியூக்ளியை டு ஃபார்ம் அ ஹெவி நியூக்ளியஸ். ரெண்டு லைட்டர் நியூக்ளியை இணைஞ்சு ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை கொடுக்கறது தான் எனது நியூக்ளியர் ஃபியூசன். ஸோ can be performed at room temperature. நியூக்ளியர் ஃபிஷன்ங்கிறது ரூம் டெம்பரேச்சர்லேயே நடந்துடும். பட் ஃபியூசன் வந்து என்னது, எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் நீடட். இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது. இதில் ஆல்ஃபா ரேஸ், பாசிட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் எமிட் ஆகும். Fission leads to emission of gamma radiation. This triggers the mutations in the human gene and causes genetic transform diseases. ஸோ ஃபிஷனில் வெளியாகக்கூடிய காமா ரேஸ் வந்து மனிதர்களுக்கு நிறைய மரபியல் ப்ராப்ளங்களை தொற்றுவிக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் டிசீஸ் வந்து ஏற்படுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி மட்டும்தான் எமிட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்டு ஃபியூசன். அடுத்தது சன் fuses about 620 million metric ton of hydrogen each second and radiates about
3.8 into 10 power 26 ஜூல் ஆஃப் எனர்ஜி பர் செகண்ட். ஸோ ஒவ்வொரு தடவையும் சன் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடியது எவ்வளோ அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஒவ்வொரு செகண்டும் ரேடியேட் பண்ணக்கூடியது 620 மில்லியன் மெட்ரிக் டன்ஸு. அப்போ அதுலேருந்து வெளியாகக்கூடிய எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3.8 into 10 power 26 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜிஸ் வந்து நம்மகிட்ட வந்து சேரும்போது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். when this energy is radiated towards the earth, அது வந்து எர்த்தை நோக்கி வரும்போது டிகிரீஸ் இன் இட்ஸ் இன்டென்சிட்டி, அதோட இன்டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். when it reaches the earth, its value is about 1.4 kilojoule per unit area in unit time. ஸோ அப்போ நம்மள்கிட்ட எர்த்தில் வந்து அடையும் போது அதோட வேல்யூ வந்து 1.4 kilojoule per unit area in unit time, அது குறைஞ்சிருது. அடுத்தது யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டினால் நம்மளுக்கு என்ன பயன்கள்? மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியிலேருந்து நம்ம நிறைய ஐசோடோப்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலேயுமே பயன்படுத்துகிறோம். லைக் மெடிசன்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்டு ஏரோலாஜிக்கல் ரிசர்ச். ஸோ இதில் அக்ரிகல்ச்சரு, மெடிசன், இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஆர்கியாலஜிக்கல் எல்லாத்துலேயுமே நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அக்ரிகல்ச்சரில் இது எப்படி பயன்படுது அப்படின்னா, எந்த ஐசோடோப் பயன்படுது அப்படின்னா, அண்டர்லைன் த வேர்ட் ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் P32 ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஸோ பயிர்களில் வந்து அதிகமாக விளைச்சலை கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்பரஸ் P32 பயன்படுது. ஸோ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த ரேடியேஷன் ஃப்ரம் த ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி யூஸ்டு டு கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் பேராசைட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஐசோடோப்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், இன்செக்ட்ஸை, அதில் வரக்கூடிய பூச்சி அந்த மாதிரியான நுண்ணுயிர்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம இந்த ஐசோடோப்ஸை பயன்படுத்துகிறோம். Certain perishable cereals exposed to radiation remains fresh beyond their normal life, enhancing the store time. ஸோ நார்மலாக வந்து நம்ம இந்த தானியங்களெல்லாம் சேகரித்து வைக்கிறோம் இல்லையா, அந்த டைமிங்கில் இந்த கதிர்வீச்சை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். வெரி ஸ்மால் டோஸ் ஆஃப் ரேடியேஷன் ப்ரிவென்ட் ஸ்ப்ரவுட்டிங் அண்டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்டு கிராம். நம்ம அதிகமாக வந்து நம்ம இந்த தானியங்கள், பயிர்கள், அப்புறம் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப காலத்துக்கு சேமித்து வைக்கும்போது இந்த ரேடியேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் டோஸ் வந்து அதில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன செய்யுது, அது ப்ரிவென்ட் பண்ணுது. எதை ப்ரிவென்ட் பண்ணுது, அது முளைச்சிடாமல் இருக்கிறது. சில தானியங்கள்லாம் ஈஸியாக அது ஸ்ப்ரவுட் ஆகிடும் இல்லையா, ஸோ அதுலேருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பாஸ்பரஸ் 32ங்கிற ஐசோடோப்ஸை பயன்படுத்துகிறோம். மெடிசின் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். டயக்னோசிஸ் பர்பஸ்க்கும் தெரப்பிக்கும் பயன்படுத்துகிறோம். ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் ட்ரேசஸ் டு டயக்னோஸ் த நேச்சர் ஆஃப் சர்க்குலேட்டரி டிஸார்டர் ஆஃப் பிளட்டு. ஸோ இந்த நம்மளுக்கு பிளட்டு சர்க்குலேஷனில் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஐசோடோப்ஸ் பயன்படுது. அதுக்கப்புறம் போனில் ஏற்படக்கூடிய போன் மெட்டபாலிசத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், டு லொக்கேட் டியூமர்ஸ், நமக்கு நிறையா கட்டிகளாக இருக்கு இல்லையா, அந்த டியூமர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரேடியோ ஐசோடோப்ஸ் பயன்படுது. which are used as traces on hydrogen, carbon, nitrogen, sulfur, etc. ஸோ இதெல்லாமே என்னது ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது, ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் ஐசோடோப்ஸ்லாம் பயன்படுது. அடுத்தது ரேடியோ சோடியம். இது ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ரேடியோ சோடியம் Na24 இஸ் யூஸ்டு ஃபார் த எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்க்கு முக்கியமானதாக பயன்படுது இந்த ரேடியோ சோடியம். அடுத்தது ரேடியோ அயோடின். இது வந்து காய்ச்சர், கழுத்தில் வரும் இல்லையா அந்த கலலை, அதுக்கு வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு அயோடின் 131 இந்த ஐசோடோப் பயன்படுத்தும். அடுத்தது ரேடியோ அயன்கிற Fe59ங்கிற இந்த ஐசோடோப் டயக்னஸ் அனிமியா அண்ட் ஆல்சோ டு ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த சேம். அனிமியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த இரத்த சோகையினால் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் இந்த ரேடியோ அயன் வந்து
பயன்படுது. அடுத்தது ரேடியோ பாஸ்பரஸ். இந்த P32 இஸ் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். நம்ம தோலில் வரக்கூடிய வியாதிகளுக்கு இந்த பாஸ்பரஸ் 32ங்கிற ஐசோடோப்ஸ் பயன்படுது. அடுத்தது ரேடியோ கோபால்ட் CO60 அண்டு ரேடியோ கோல்டு AU198. இது ரெண்டுமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்கின் கேன்சரில் பயன்படுதுப்பா. ஸோ திஸ் ஆர் த ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ் த சர்ஜிக்கல் டிவைசஸ். ஸோ நம்மளுக்கு சர்ஜிக்கல் டிவைசஸை ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு, எதனால் அதில் இருக்கக்கூடிய ஜேர்ம்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு, அதில் உள்ள ஜேர்ம்ஸு மைக்ரோப்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த ரேடியேஷன்ஸ் வந்து பயன்படுது. ஸோ அதிகமாக வந்து இந்த ரேடியேஷன்ஸ் மெடிசனில் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே பயன்படுது. ஸோ வாட் ஆர் த ஐசோடோப்ஸ் யூஸ்டு இன் மெடிசன்? ரேடியோ சோடியம், ரேடியோ அயோடின், ரேடியோ அயன், ரேடியோ பாஸ்பரஸ், ரேடியோ கோபால்ட். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே மெடிசனில் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து இண்டஸ்ட்ரீஸில் யூசஸ் பண்ணோம் இல்லையா? இண்டஸ்ட்ரீஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ட்ரேசஸ் டு டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் சச் அஸ் கிராக்ஸ் அண்ட் லீக்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் தொழிற்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் ஏதாவது லீக்கேஜோ இல்லை கிராக்கோ இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐசோடோப்ஸ் வந்து இந்த ரேடியேஷன் வந்து பயன்படுது. பேக்கேஜிங் fault can be also identified through radioactivity. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினால அதில் பேக்கேஜில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். காஜஸ் which have radioactive sources are used in many industries to check the level of gases, liquid and solids. அதிகமாக வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸில் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, அங்கே ஏதாவது கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு. இதில் 2 ஐசோடோப்ஸ் வந்து an isotope of californium CF252. இது எதுக்கு பயன்படுது? used in the airlines to detect the explosive in the luggages. சில சமயம் லக்கேஜ் கொண்டு வராங்களா, அதில் ஏதாவது வெடிபொருள் கொண்டு வராங்களா, பாம்பு ஏதாவது வச்சு போகிறாங்களா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐசோடோப் ஆஃப் கேலிஃபோர்னியம் அண்டர்லைன் பண்ணி யூஸ்ட் இன் த ஏர்லைன்ஸில் பயன்படுது. அதே மாதிரி ஐசோடோப் ஆஃப் அமேசியம், இந்த அமேசியம் 241 இஸ் யூஸ்ட் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மோக் டிடெக்டர், சில இடத்துல அதிகமாக ஸ்மோக் டிடெக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமேசியம் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க, ஸ்மோக் டிடெக்டர். ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சில் வந்து யூஸிங் த டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் த ஏஜ் ஆஃப் எர்த்து, ஃபாசில்ஸ், ஓல்டு பெயிண்டிங்ஸ் அண்ட் மோனமெண்ட்ஸ் கேன் பி டிட்டர்மைன். ஸோ பழங்காலத்து சிற்பங்கள் நம்மளாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அகலி இதெல்லாம் தேடுறாங்க இல்லையா. ஸோ அதோட எரிபொருளாக இருக்கட்டும், இல்லை பயன்படுத்தக்கூடிய பழைய பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், நினைவு சின்னங்களாக இருக்கட்டும், இதுகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்பன் டேட்டிங், கார்பன் வயது இருக்குல்லையே, அதை வச்சு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, எத்தனை காலத்துக்கு பழமையான சிற்பங்கள், எத்தனை காலத்துக்கு முன்னாடியான பெயிண்டிங்ஸு, அதோட நினைவு இதில் சின்னங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதோட வயதுகள் அறிகிறதுக்கு இன் ரேடியோ கார்பன் டேட்டிங் the existing amount of radiocarbon is determined and this gives an estimate amount of age of these things. ஸோ கார்பன் அதில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த ரேடியோ கார்பன் அளவை வச்சு என்ன செய்கிறாங்க, அது எத்தனை வருஷத்துக்கு பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த இதில் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ். In day-to-day life, you do receive some natural radiation from the sun. The radioactive element present in the soil and rocks and the household appliances like television, micro ovens, cell phones and X-rays are used in hospitals. These radiations do not produce any severe effects as they are very low in intensity. ஸோ இந்த நம்மளோட டே-டு-டே லைஃப்பில் ரேடியேஷன்ஸுங்கிறது நேச்சுரலாக சன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய மண், கல், பயன்படுத்தக்கூடிய எல்லா அப்ளையன்சஸ், அது டிவியாக இருக்கட்டும், மைக்ரோ ஓவனாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே என்னது இந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது ஒரு எக்ஸ்ரேஸ் மூலமாக. ஸோ எப்படியாவது ஒரு வழியில் இந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளை உள்ளே வருது. ஆனால் அது வந்து என்ன செய்யாது, சிவியர் அஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா அது எப்படி இருக்கும், லோ இன்டென்சிட்டியில் இருக்கிறனால.
The second source of radiation exposure is man-made. ஸோ நம்மளாவே ஏற்படுத்தின exposure radiation என்ன அப்படின்னு பார்த்தோம்னா due to nuclear reactors and during the testing of the nuclear devices in the atmosphere or in the ground. நார்மலாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது நம்மளான செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போசர் இன் மேன்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இது வந்து என்ன செய்யுது, அட்மாஸ்பியரில் அல்லது கிரவுண்டில் அது வந்து ஒரு டெஸ்டிங் டிவைஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். improper and careless handling of radioactive materials release harmful radiation. ஸோ நம்ம முறையாக பயன்படுத்தலை அப்படின்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு நிறைய தீமைகளை விளைவிக்கும். These radiations are very harmful to the human body. ஸோ நம்மளுடைய உடம்புக்கும் இது நிறையா தீங்குகளை கொடுக்கும். A person who is exposed to radiation very closely or for a longer duration is at a greater health risk and can be affected genetically. ஸோ அதிகமாக இந்த நியூக்ளியர் ரியாக்டரே ஒரு பர்சனை தாக்குச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அவருடைய ஹெல்த் கண்டிஷனை. ஜெனட்டிக்கலாக அவர் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆவார். நம்மளோட மதர் எர்த்துக்கு எத்தனை வயசு இருக்குன்னு தெரியுமாப்பா? ஹவு ஓல்ட் இஸ் அவர் மதர் எர்த்? கெஸ் பண்ண முடியுதா? It is nearly 4.54 into 10 power 9 years. That is 45 crores 40 lakh years. எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட எர்த்து வந்து எர்த்தோடைய ஏஜை வந்து என்ன சொல்லலாம், 45 crore 40 lakh years. Permitted range. The International Commission on Radiological Protection ICRP has recommended certain maximum permissible exposure limits to radiation that is believed to be safe without producing any appreciable injury to a person. ஸோ இந்த ஐசிஆர்பி வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டு தான் மேக்ஸிமமாக ஒரு பர்சன் வந்து தாங்கக்கூடியது. அதுக்கு மேலே போனால் அந்த ரேடியேஷன் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அந்த சேஃப் லிமிட் ஆஃப் ஓவரால் எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன் இஸ் given to us 20 millisieverts. ஸோ ஒரு இயரில் ஒரு பர்சனுக்கு வந்து 20 millisieverts தான் இருக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேன்சன், அதை தான் எப்படி சொல்கிறாங்க, ரேன்சன் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃப் லிமிட் ஆஃப் ரிசீவிங் த ரேடியேஷன் இஸ் அபவுட் 100 milli ரேன்சன். ஒரு வாரத்துக்கு 100 milli ரேன்சன் தான் ஒரு மனிதனுடைய உடம்புல போக முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆபத்து. ஸோ அந்த வந்து என்ன செய்வாங்க, இந்த எக்ஸ்போஷர் இஸ் 100 ஆர் 100 ரேன்சன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடும், ரொம்ப எக்ஸ்போசிபிளாக இருக்கும். இட் மே காஸ் ஃபேட்டல் டிசீசஸ் லைக் லிக்மியா, அதாவது ரெட் பிளட் கார்பஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அழிய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும், அழிய ஆரம்பிச்சிடும் இந்த லுக்மியாவில். அல்லது கேன்சர், அதுதான் என்ன சொல்கிறோம், when the body is exposed to about 600 hour அப்படின்னா என்ன செஞ்சிடும், இறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முதல்ல 100 hour தாண்டிட்டாலே என்ன செய்யும், மினிமம் 100 milli hour தான் ஒரு வீக்குக்கு. சப்போஸ் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்லையோ இதுலையோ வேலை செய்கிறவங்களா இருந்தால் அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, கேன்சர் வரும். இல்லைன்னா அதுக்கும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இறப்பை சந்திக்க நேரிடும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 100 milli ரேன்சன் per week. டோசிமீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் தான் இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் டு அன் அயனைசிங் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் வந்து அயனைசிங் ரேடியேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோசிமீட்டர். இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் த என்விரான்மெண்ட்ஸ் where exposure to radiation may occur, such as nuclear power plants and medical imaging facilities. Pocket dosimeter is used to provide the wearer with an immediate reading of his or her exposure to X-rays and gamma rays. ஸோ இப்போலாம் பாக்கெட் டோசிமீட்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போ அது வந்து என்ன செஞ்சிடும், அது நம்மளோட உடம்புல
எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த எக்ஸ்போஷர் எக்ஸ்ரேஸ் அண்டு காமா ரேஸ்லேருந்து கிடைக்கக்கூடியதை எவ்வளோ அது உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸு, மெடிக்கல் இமேஜிங் ஃபெசிலிட்டிஸ்க்காக பயன்படுத்துகிறது. அப்போ இது எப்படி நம்ம இதிலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the radioactive material should be kept in a thick walled lead container. ஒரு thick walled lead containerக்குள்ளே தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வச்சுருக்கணும். செகண்ட் திங், lead coated aprons அண்டு lead gloves, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஹசார்டஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க என்ன மாதிரியான கோட் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்யணும்? லெட் கோட்டட் aprons அண்டு லெட் க்ளவுஸஸ் வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோட இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? சாப்பிட்றத வச்சுக்கக்கூடாது. அவாய்ட் ஈட்டிங் வைல் ஹேண்ட்லிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். அதை தொடும்போது என்ன செய்யக்கூடாது? உணவை உட்கொள்ளக்கூடாது. The radioactive material should be handled only by tongues or by a remote control device. இந்த டாங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இடிக்கு மாதிரி ஸ்பூனு, டாங்ஸு, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ், இதை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணும்போது பயன்படுத்தணும். கம்பி மாதிரியோ இந்த மாதிரியான டிவைஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் பயன்படுத்தணும். டோசிமீட்டர் ஷுட் பி worn by the users to check the level of radiation. அப்போ இந்த டோசிமீட்டர் வந்து அவங்க பாக்கெட் டோசிமீட்டர்ஸ்லாம் இப்போ பயன்படுத்துகிறான்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது வந்து என்ன செய்யும்? வார்ன் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்வளோ லெவல் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் ஆஃப் ரேடியோ activity.